ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பானில் காசு எப்படிலாம் இருக்குது, எந்த மாதிரியான காசு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், ஒரு ஜேபிஒய் எவ்வளோ ஈக்குவல் டு எவ்வளோ இந்தியன் ருப்பி அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஊர்லேயும் காசு வேறு மாதிரி இருக்குது, அதோட மதிப்பு வேறு மாதிரி இருக்குது. இந்த விளாகில் ஜப்பானோட மணி வேல்யூ எவ்வளோ இருக்குது, அவங்க என்ன மாதிரியான காசு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க இந்த விளாக்கில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இவங்க யூஸ் பண்ணுற மணி. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஓட்ட காசு மாதிரி இருக்குது. ஆனால் இதோட மதிப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நிறைய பேர் ஜப்பானில் பார்ப்பீங்க, இல்லைனா நிறைய பேர் ஜப்பானில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதில் எதுவுமே எழுதலை. நான் சில காயின் பாக்ஸ்லேயும் போட்டேன், இது ரிட்டன் வந்துருச்சு. இதோட மதிப்பு எவ்வளோன்றது எனக்கு தெரியலை. ஜப்பானில் யாராவது இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட மதிப்பு எவ்வளோன்றதை மட்டும் கமெண்டில் போடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் முதல்ல உள்ளது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜேபிஒயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இது நம்ம பழைய செம்பு காசு மாதிரி இருக்குது. நம்ம சின்ன வயசில் 10 பைசா 50 பைசா இதெல்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி மெட்டீரியலை தான் நம்ம இந்தியாவில் போட்டிருப்பாங்க. இது ஒரு ஜேபிஒய். இதோட வேல்யூ நான் இங்கே சைடில் போடுறேன், இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 ஜேபிஒய். இந்தியன் ருப்பியுமே இதேமாதிரி தான் நம்ம சிம்பிள் போட்டிருப்போம். இது பாருங்கள், சேம் தான், நம்பர் எல்லாமே சேமு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ உங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் கோயில் ஒன்று போட்டிருக்காங்க. இது 10 ஜேபிஒய். 10க்கு அப்புறம் பார்த்தோன்னா 50 ஜேபிஒய். இங்கே பாருங்கள், இந்த 50ல் மட்டும் ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டக்காசு நம்ம ஊரில் சொல்லுவோம். இது 50 ஜேபிஒய். டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. வெயிட்லாம் அவ்வளோவா இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 100 ரூபா காயினு. இங்கே பாருங்கள், இங்கேயும் தாமரை போட்டு வச்சுருக்காங்க. இது 100 ஜேபிஒய். 100க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 500 ஜேபிஒய். நான் இங்கே ஜப்பானில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த 500 காயினே பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே காயின் தான். ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது வெண்டிங் மிஷினில் ஏதாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் காயின் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே 100 வாட்டர் பாட்டில் 100 90 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக காயின் போட்டால் நம்ம வெண்டிங் மிஷினில் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டு பாருங்கள், 10,000 ஜேபிஒய். ஏதோ ஜப்பானில் ஒரு பெரிய ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முன்னாடியும் பின்னாடியும் காட்டுறேன். இதுதான் 10,000, ஒரே ஒரு நோட்டு 10,000. இதோட இந்திய மதிப்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10,000க்கு அப்புறம் ஆக்சுவலாக 5,000 இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் 5,000 நோட்டு. இதோட பேக் சைடு காட்டுறேன். 5,000 யான். பார்த்தோம் அப்படின்னா 1000. இது 1000 யான். இது ஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க யன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1000 யன். இது 10,000 யன். இது 1 யன், 10 யன், 500 யன், 50 யன், 100 யன். இங்கே பாருங்கள், இதுக்குமே நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாமே இவங்க ரெண்டு பேருமே ஹேர் ஸ்டைலு, ஃபேஸ் கட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இவரை பார்க்கும்போது ஒரு சைனீஸ் மாதிரி இருக்கார், ஆனால் இவரை பார்த்தா ஜப்பனீஸ் மாதிரி இருக்காங்க. இவர் யாருன்னு தெரியல. இவர் யாருன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதாங்க ஜப்பானில் இந்த மாதிரி யன் தான் யூஸ் பண்ணுறாங்க. 10,000 யன், 1000 யன், 100 யன் காயின்ஸ் தான் மேக்ஸிமம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியில் ஒரு யன் இவ்வளோ ருப்பி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ட்ராவல் விலாக்
ஃபுட் கல்ச்சர் இதை பற்றி வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.